ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டேஸ்டான பன்னீர் கிரேவி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வந்து மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் போல் வந்து ஊற வச்சுடுங்க. இப்போ ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் கூடவே கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20லேருந்து 25 கேஷ்யூஸை வந்து ஊற வச்சு அதையும் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளி வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயிலுமே சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த பட்டர் மெல்ட் ஆகி வந்தோடனே அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம அந்த மேரினேட் பண்ணும்போது 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கோம். நம்ம கிரேவிக்கு வந்து இஞ்சியும் பூண்டையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சிருந்த பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மீன் டைமில் வந்து நம்ம இன்னொரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி கிரேவியில் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் ஆகும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்குமே ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக ஃப்ரை பண்ணியுமே கூட சாப்பிடலாம். அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி இந்த கிரேவியில் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் பன்னீர் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்ப்பீங்களா இல்லை அப்படியே வந்து சேர்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். இது நம்ம லைட்டாக தான் வந்து எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி ரப்பரியாக ஆகிடும். இப்போ அந்த கிரேவியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கேஷ்யூ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள் வந்து இதோடைய ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் சைடில் ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியாக நம்ம இந்த கிரேவியில் சேர்க்கும்போது தான் வந்து டக்குன்னு நமக்கு வந்து கிரேவி நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் சீக்கிரமாக குக் ஆகி வரும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து இந்த பன்னீரை சாட்டே பண்ணிட்டோம். இன்னொரு சைடும் டர்ன் பண்ணி வச்சு நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கர்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக நல்லா கிரேவி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போய் திக்னஸ் ஆன பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி மேலே போட்டு இந்த கிரேவியை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, நான், அப்புறம் வந்து பரோட்டா எல்லாத்து கூடயுமே வந்து நல்ல காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.